தேவன் நம்மகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்காம அவரை நம்ப நம்மளால முடியாது. ஒத்துக்கலாமா அந்த விஷயத்த? தேவன் நம்மகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்காம அவரை நம்ப நம்மளால முடியாது. இது உலகத்துக்கும் பொருந்தும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்துக்கும் இது பொருந்தும். ஒருத்தர் நம்மகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கலன்னா நாம அவரை எப்படி நம்புவோம்? யாரையும் நம்புவீங்களா? எப்படி ஒரு கம்பெனி ஓனர் நம்புறீங்க? ஒரு கம்பெனி ஓனர் உங்க வேலைக்கு எடுக்கிறாரு, நீங்க ஜாயின் பண்றீங்க, அந்த மாசம் அவர் சம்பளம் தரல, இருப்பீங்களா வேலையில? ஏன்? நம்ம நம்பிக்கை அவர் இழந்துட்டாரு. அப்ப பாருங்களேன், இது பேட்டர்ன், விதி. அவர் நம்மகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்காம அவரை நம்ப நம்மளால முடியாது. அவர் மேல நமக்கு நம்பிக்கை அவர் ஏற்படுத்தாம அவரை நம்ப நம்மளால முடியாது. அவர் நம்ப வைக்காம அவரை நம்ப நம்மளால முடியாது. எல்லாமே ஒண்ணுதான், நம்மளால முடியாது. மக்கள் மனசுல ஆண்டவர் நம்பிக்கையை விதைச்சி விதைச்சி மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை அவர் சம்பாதிக்கிறார். இப்ப ஆண்டவரை மக்கள் நம்பல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ மக்கள் நம்பல அப்படின்னா நம்பிக்கை அவர் சம்பாதிக்கலன்னு அர்த்தம். அதனால அர்த்தம் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட இயேசுவை மக்கள் நம்ப முன் வரல. அப்ப நிறைய பேர் இயேசுவை நம்ப முன் வந்தாங்க. என்ன அர்த்தம்? நம்பிக்கை அவர் சம்பாதிச்சிருக்கிறார். அப்ப இங்கதான் மேட்ரு இருக்கு. நம்பிக்கையை எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு மக்கள் நம்மளை நம்ப வருவாங்க. இதான் சொல்லுவாங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க, ட்ரஸ்ட்டுங்க, ட்ரஸ்ட்டுங்க, அவர் நம்பலாங்க நம்ம அப்படி சொல்றாங்கன்னா அவர் நம்ம நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கிறாரு. இப்ப இத்தனை வருஷமா ஆண்டரை பத்தி நம்ம பேசுறோம். என்ன காரணம்? வார வாரம் பேசிட்டா இருக்கிறோம். யாரை பத்தி? ஆண்டரை பத்தி. என்ன காரணம்? ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருது, என்னென்னமோ நடக்குது. ஆனாலும் வார வாரம் யாரை பத்தி புகழ்ந்து பேசுறோம்? அப்ப நம்பிக்கை அவர் சம்பாதிச்சிருக்கிறார். தேவன் மேல நம்பிக்கை, தேவன் நம்மகிட்ட நம்பிக்கை சம்பாதிச்சதுனாலதான் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம விடாம பேசுறோம். அவர் நம்பிக்கையை சம்பாதிக்க தவறியிருப்பாருன்னா வெளியே போயிருப்போம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால அவரை நம்புங்க நம்புங்கன்னு யாரையும் போக்கஸ் பண்ணாதீங்க. நம்பாத வச்சு யாரையும் குறைய சொல்லாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. நம்புங்க நம்புங்க அப்படின்னா எப்படி நம்ப முடியும்? ஆண்டவர் நம்பிக்கையை சம்பாதிச்சாதான் நம்ப முடியும். அதனால நம்புங்க நம்புங்கன்னு சொல்லி போக்கஸ் பண்ண நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்பாதவங்களை பத்தி குறையும் சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மனுஷன்ட்ட நம்பிக்கை சம்பாதிங்க, உங்களை நம்ப மாட்டேங்கிறான் பாருங்க. பத்திமே குருடன்ட்ட இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை சம்பாதிச்சிருந்தார். 12 வருட பெண்பாடுள்ள ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை சம்பாதிச்சிருந்தார். கானானிய ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை சம்பாதிச்சிருந்தார். அதனாலதான் இயேசுவை நம்பி வந்தாங்க அவங்க. நூற்றுக்கு அதிபதி பைபிள வரதுனா பாருங்க, நம்பிக்கையை அவர் சம்பாதிச்சிருப்பாரு. ஆமென். அப்ப கவனிங்க, ஏதென்ல ஏவாள்கிட்ட என்னமா பிசாசு நம்பிக்கையை சம்பாதிச்சிருப்பான்? இதெல்லாம் பைபிள்ல இருக்கா? ஒரு இடத்துல கூட இருக்காது. நான் சொல்றேன், இந்த இந்த வாக்கியம் பைபிள்ல இருக்காது. சொல்ற புரியுதுங்களா? இந்த பேட்டர்னை வச்சுக்கோங்க. நம்பிக்கையை சம்பாதிக்காம ஒரு ஆளை நம்ப நம்மளால முடியாது. இதான் பேட்டர்ன், இதான் பிரின்சிபல், இதான் விதி. அப்படின்னா சர்ப்பம் சொன்ன விஷயத்த ஏவாள் நம்பி செயல்பட்டான்னா அப்ப எந்த அளவுக்கு சர்ப்பம் ஏவாள்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிச்சிருப்பான்? ஏவாளுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு அவ என்னென்ன வேலை பார்த்திருப்பா? இது மறைக்கப்பட்டது, பைபிள்ல மறைக்கப்பட்ட உண்மை. இது வெளியே இல்லை, வெளியே இல்லை. அதனால சும்மா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல திடீர்னு சர்ப்பம் வந்த மாதிரி ஆகும், திடீர்னு ஏவாள் செஞ்சு பேசுற மாதிரி ஆகும், உடனே போய் செயல்பட்ட மாதிரி இருந்தா பைபிள் அங்க வந்திருக்கு. இல்லை, இல்லை, நம்பவே நம்பாதீங்க, அது அப்படி இல்லை. 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 2ஆம் அதிகாரத்துக்கு நடுவுல ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 2ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட சம்பவம் ஏதேன்ல நடந்திருக்கு. பல தடவை சர்ப்பம் உள்ள போயிருக்கான், பல தடவை. ஏவாளின் நம்பிக்கையை பெற்றான், அதனாலதான் செயல்பட்டாள் ஏவாள். அப்ப ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை அவர் சம்பாதிக்காத வரைக்கும் நம்மளால அவரை நம்ப முடியாதுங்கிற அந்த பேட்டர்னை தயவுசெய்து ஒத்துங்க. அவர் நம்பிக்கையை நம்மகிட்ட பெறணும்.
ஒருத்தன் மேல் நம்பிக்கை இல்லைனா நம்ம எதையுமே செய்ய சொல்ல மாட்டேங்கிறோமே அவரை போய். இல்ல வேலைக்காகாதுப்பா ஆளை மாத்து சொல்றோம்ல, அதே மாதிரிதான். அதே மாதிரிதான். அப்ப ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவரை ஏத்துக்கல. நான் ப்ரே பண்றேன், ஆனாலும் இன்னும் உங்களை ஏத்துக்கலையா ஆண்டவரே, ஐயோ இந்த பகுதி ஜனங்களை பாருங்களே, நீங்க இல்லாம வாழ்றாங்களே, உங்களை 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 நம்ப மாட்டேறாங்களே அப்படின்னு ஒரு பாரம் அழுத்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்டவர் இன்னும் இந்த ஜனங்கள் மத்தியில நம்பிக்கையை சம்பாதிக்கலை. அப்ப என்ன சொல்லணும்? வாங்க ஆண்டவரே, மக்கள் மனசுல நம்பிக்கையை சம்பாதிங்க, மக்கள்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு அழைக்கிறதா ஜெபம். மக்கள் மேல குற்றம் சுமத்துறது ஜெபம் கிடையாது. ஆண்டவரை அழைத்து மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைங்க உங்க மேல, அப்பதான் நம்புவாங்க. இறங்குங்க, பிரச்சனை தீர்த்து வைங்க, நோயை குணமாக்குங்க, உங்க மேல நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்குங்க, வாங்க, நீங்க வந்தீங்கன்னா மக்கள் உங்கள்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். ஆமே, ஜெபம் மாறுதான், ஜெபமே மாறிடும். நீங்க லாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெபம் மாறும். ஆண்டவர் நம்பிக்கை சம்பாதிக்க எழும்பல, மக்கள் நம்பல. அவர் தன்னை நம்புறதுக்கு, ஜனங்க அவரை நம்புறதுக்கு அவர் எழுப்பிட்டாருன்னா புரட்சி வெடிச்சிடும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவ்வளவு பரிசு நடந்துச்சே, என்ன பண்ணாராம்? ஜனங்கள் ஆண்டவரை நம்புறதுக்கு தேவன் எழுந்தருளினா. அதான் எங்க பார்த்தாலும் அற்புதம், எங்க பார்த்தாலும் பயங்கரமான கிரியை நடந்துட்டே இருக்கு. நம்பிட்டே இருக்கா, மக்கள் கொத்து கொத்தா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிக்கை சம்பாதிக்கிற. ஆமே. அப்ப ஒருத்தர் நம்மளை நம்பணும் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிறது, நம்பவே மாட்டேங்கிறான்னு குறை சொல்லக்கூடாது. நீங்க இன்னும் அவர்கிட்ட நம்பிக்கை சம்பாதிக்கணும்னு அர்த்தம். ஆமே. ஏன் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க? சரி, சரியில்லை, அவங்க சரியில்லை, நீ இன்னும் சரியில்லை. நம்பிக்கை சம்பாதி. நீ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கை சம்பாதிக்கிறியோ அந்த அளவுக்கு மக்கள் உங்களை நம்புவாங்க. ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கை சம்பாதிக்கிறானோ அந்த அளவுக்கு ஊழியக்காரன் அந்த விசுவாசியை நம்புவாங்க. நம்பிக்கை சம்பாதிக்கலனா நம்ப மாட்டார்கள். இது தேவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். இது நமக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கும் தான். அது தேவனுக்கு மட்டும் இல்ல, பிசாசுக்கும் தான். இது பொது விதி. ஆமீன்.